ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸை நான் ஃப்ரீயாவே சொல்லித் தரேன். பே பண்ணி படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. பே பண்ணி சொல்லிக் குடுக்கறத விட, அட்லீஸ்ட் என்னால ஒரு 10% ஆச்சும் உங்களுடைய நாலேட்ஜை நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் நம்புறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ நீங்க இந்த இந்த சே இந்த வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, பிஃபோர் வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டு, இந்த வீடியோ கன்டின்யூ பண்ணா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இன்னைக்கு டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் டேக்கன் டு த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன வந்து தேவைலாம் வேணும் அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல். டெக்னிக்கல் நம்ம பார்க்கும்போது ஃபார் இங்கே இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5 ஸ்கில்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு தேவை. ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல். டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா என்னென்ன டெக்னிக்கல் நமக்கு இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான் சார்ட் வந்து தெரியணும். எப்படி வந்து கிரியேட் பண்ணணும், எப்படி வந்து கான் சார்ட்டை வந்து இன்டர்பிரேட் பண்ணணும், எப்படி வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், இது மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில் நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணிடும். செகண்ட் பார்த்தீங்கன்னா யூஸிங் கிரிட்டிக்கல் பாத், அதுக்கான ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா மெஷரிங் த பர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்மளோட பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம தான் வந்து மெஷர் பண்ணி கெயின் பண்ணணும். இது எல்லாமே வந்து டெக்னிக்கலில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸ்பர்டைஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் எக்ஸ்பர்டைஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெலிவரபிள் வேல்யூ. ஓகேவா? நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ வேல்யூவாக நம்மளுக்கு வந்து அவுட்புட் தரும் கிளைண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பர்டைஸ். தேர்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். இந்த ப்ராப்ளம் சால்விங் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் என்ன பண்ணுவோம்னா ஷெட்யூல் அண்டு பட்ஜெட். ஒரு ஷெட்யூல் மீன்ஸ் இந்த ப்ராஜெக்டை இந்த 1 வீக் டு 3 வீக்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸு பர்டிகுலர் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டாஸ்க்கை வந்து நம்மளுடைய சீரிஸ் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் கேன்சர் டிசீஸ் வந்துருக்கு. அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம கொண்டு வரணுன்ட்டு இதுதான் நம்மளுடைய கேஸ் சீரிஸ். ஓகேங்களா? ஸோ அந்த அதை வச்சு நம்ம இப்போ ப்ராப்ளம் சால்விங் பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ ஷெட்யூல் பண்ணோம். ஸோ என்னென்ன வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்க இந்த 1 வீக்கில். ஓகேங்களா? அதுக்கான பட்ஜெட் எவ்வளோ ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். ஓகே. ஸோ இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்னால் ப்ராஜெக்டை கெட் எ ப்ராஜெக்ட் டன் அண்ட் டன் வெல். ஓகேவா? ஸோ நம்ம எப்போ வந்து ஒரு ப்ராஜெக்டை முடித்து சப்மிட் பண்ணுறோமோ, ஸோ அப்போ தான் வந்து நம்மளுடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து நல்லாயிருக்கும். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது லீடர்ஷிப். லீடர்ஷிப்ன்றது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் தான் வந்து பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளை மேனேஜ் பண்ண போகிறீங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு வாட் இட்ஸ் டேக்கன் டு பி அ ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஸோ ஸ்டே டியூன். பை பாய்.